இது வந்து என் பிரதரோட யூடியூப் சேனல் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அதாவது பயங்கரமான ஒரு மிஷன் ஒன்று செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து பயங்கரமான பூங்கா வந்து அதாவது பாலடைஞ்ச பூங்கா. ஸோ யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து அமானுஷ்யமான நடவடிக்கை. அமானுஷ்யம்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க திருடர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நைட்டில் வந்து ஏதோ நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி என்ன வந்து கணக்கு தீவிரவாதிகள் வந்து இப்படி திரிகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம ஒரு இதுக்காண்டி ஒரு அட்வென்ச்சராக இருக்க மாதிரி நான் நைட் 12 மணிக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து ஸோ எங்களுக்கு சேஃப்டி மெஷின்ஸ்லாம் போக போகிறேன். ஸோ கேமராவுக்கு வந்து நான் போக போகிறேன். ஸோ அப்புறத்தை நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ ஓகேவா? அண்ட் வந்து எங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் இல்லாட்டி வந்து எங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக ஸோ உங்களுக்கு வெளியில் வந்து டீம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி 12 மணிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பகல் டைமில் பார்க்குறக்கான காரணம் வேண்டாம். இங்கே ஒரு இழந்த மரம் இருக்குது. இந்த இழந்த மரத்தில் அமானுஷ்யமான சத்தங்கள் இருக்குது அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். அது நாங்கள் என்னென்று இப்பொழுது பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். இதான் இந்த இழந்த மரம். இந்த இழந்த மரத்தை பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் காலடைஞ்சு போயிருந்தாலும் கீழே பார்த்தா அந்த ஆக்களை கூட்டி பற்றி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இழந்த மரத்தை பார்த்தாலே சாடியாக பயமறைக்கிற வெறும் போல தோண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் உங்களுக்காண்டி நான் இந்த இழந்த மரத்தை பார்க்கின்றேன். வந்து இந்த இழந்த மரத்தை பற்றி அறிய நான் இப்போ இந்த இழந்த மரத்துக்கு கீழே போய் பார்க்க போகிறேன். இந்த இழந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சரியான கூர்மையான முட்கள் இருக்குது. ஆனாலும் ஒன்று சரியான போத்தாமோனே பொருளுக்கு அப்போது சரியான முட்களாக காணப்படுது. இப்போ பார்த்தோம்னா இந்த இழந்த மரத்துக்கு கீழையும் பார்த்தோம்னா ஒரு இலைய ஒன்றையும் காணல. இங்கேருந்து பார்த்தோம்னா வெளியில் இருக்க ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. வெளியில் இருக்க நடமாட்டம் ஒன்றுமே தெரியல. இப்போ நாங்கள் இரவு நேரத்தில் இங்கே வந்தோம்னா எங்களுக்கு உள்ளே இருக்கிற நடமாட்டம் வெளியில் இருக்காங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாதுகாப்புக்காண்டி கூட்டிகிட்டு வந்த ஆக்களும் எங்களை காப்பாற்றுறதும் கொஞ்சம் இந்த முட்களை தாண்டி வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறது கொஞ்சம் தப்பு இல்லை. இங்கே பார்த்தோம்னா ஒரு புத்து இருக்குது. இந்த புத்து கரெக்டாக இழந்த மரத்துக்கு கீழே இருக்குது. அதே போல் இந்த புற்றோடையும் தொடுத்து அப்படியே இந்த இழந்த மரத்தோடையும் தொடுத்து இந்த ஒரு கொடியாண்டு போய் படர்ந்துருக்கின்றது. அந்த கொடிக்கு இந்த அந்த புற்றுலேருந்து நச்சு பாம்புகள் அல்லது நச்சு பிராணிகள் வெளியில் வந்து இந்த சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். குழந்தைகள் இதில் விளையாடாமல் இருக்கிற காரணமும் இதுவாகவே இருக்கலாம். நைட்டு இந்த இடத்துக்கு வாரது பார்த்தோம்னா எங்களுக்கு சேஃப்டி ஒன்றே தெரியலை. இதை பாருங்க, இது இழந்த மரத்துக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் யோசிக்கிறேன். இந்த இழந்த மரத்தை பாருங்க காய்ஸ், இது பார்த்தோம்னா பார்க்கவே ஒரு விசித்திரமாக இருக்குது. இந்த இழந்த மரத்தில் பட்டையிலலாம் அப்படியே என்ன நடந்தது தெரியலை. ஏதாவது ஒரு பிராணியாக இல்லை என்ன நடந்தது தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேலாம் அப்படியே துளிர்த்து போயிருக்கு. ஆனால் இந்த கீழே இருக்க பட்டையில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே காய்ந்து பட்டு போன மரத்தின் பட்டையில் மாதிரி இருக்குது. அதை நீங்களே எடுத்து பாருங்கள். நாங்கள் இப்போ இங்கேருந்து போட்டு இரவு 12 மணிக்கு வரோம். இப்போ இரவு 12 மணி ஆகிட்டு இந்த பூங்காவில் ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் நடக்கணும்னு பார்க்க போகிறோம். இங்கே எங்கே சத்தம் பெரிய தெரியும். சத்தத்தை வேறு சத்தம் விடும்புறது எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. பகலில் பச்சை பசையில் இருந்தது இதால் பார்த்தா அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்குது. இப்போ இந்த இழந்த மரத்தை கீழே போய் ஆகணும். இந்த இழந்த மரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இந்த இழந்த இருக்க முள்ளுகளை பற்றி இந்த இழந்த மரத்தில் ஏற்கனவே முள்ளெல்லாம் நிறைய இருக்க அப்படியே அங்கே இதை வர இன்னும் வந்து தெரியல ப்ரோ. இப்போ என்ன நடந்து தெரியல. கீழே இதை வந்த மாதிரி அங்கே இருந்துச்சு. அது ஒரு ஆடிச்சு தெரியல நின்றுட்டு. இப்போ என்னண்டு இவ்வளோ அங்கே ப்ரோ இங்கே இருக்கே பயமாக இருக்குது ப்ரோ. நாங்கள் இப்போ இந்த இடத்த இல்லை ப்ரோ நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆகணும். இந்த வீடியோக்குள்ளே இப்போ வந்து பண்ணி ஆகணும். ஸோ நம்ம என்ன நடந்தாலுமே இன்றைக்கி போக போகிறது இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி ஒன்று பார்த்துருவோம். இன்றைக்கி இங்கே என்ன நடக்குது என்ன இருக்குதுன்றதை பிள்ளைய பார்த்தே ஆகணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பயமாக இருந்தாலும் இந்த இழந்த மரத்துக்குள்ளே போய்த்தானே ஆகணும். இந்த இழந்த மரத்துக்கு நான் அப்படியே போகிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ இங்கே என்ன ஆகுதுன்னு தெரியல ப்ரோ. என்ன ஆகுதுன்னு தெரியல ப்ரோ. இது ஆடிக்கிட்டே இருக்குது ப்ரோ. ப்ரோ இது என்ன ஆடி ஓ மை காட் ப்ரோ என்னாச்சு ப்ரோ என்னாச்சு ப்ரோ இதுக்கு வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இல்லை நாங்கள் ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அதுலேயே போய் ஆடிட்டு இருக்கு ப்ரோ அதுக்குள்ளே போய் மாட்டினீங்க ப்ரோ நம்ம இந்த இடத்த வச்சு தப்பிக்கே ஆகணும் ப்ரோ. இறங்கி வேணும் ப்ரோ. வாங்க ப்ரோ போயிடுவோம். வாங்க ப்ரோ ப்ரோ
எனக்கு ஏதோ பயமாக இருக்குது ப்ரோ இந்த வீடியோ வந்து நம்ம செய்வோமா வேணாமா ப்ரோ? இதாங்கிற ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. என்ன நடக்குமே தெரியல ப்ரோ. எப்படி அந்த ஊஞ்சல்லாம் ஆடுதுன்னு தெரியல. பட் காற்றுக்கு கூடி அது இரும்பாடு செஞ்ச ஊஞ்சலை ப்ரோ எப்படி ஆடு மாதிரி கூட தெரியல ப்ரோ. நம்ம இந்த ஈச்சம் இந்த மாதிரி இழந்த மரத்துக்குள்ள போயே ஆகணுமா ப்ரோ? ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் போய் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றுங்க ப்ரோ 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 எங்கே போகிறேன்னு தான் தெரியல ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முள்ளாக இருக்குது ப்ரோ. இதில் நீங்கள் போனீங்கன்னா அது கூட எப்படி இதை கண்டினியூ பண்ணுறது கூட தெரியல ப்ரோ. கவனமாக போங்க ப்ரோ. நான் அந்த முள்ளுகளை எடுக்கிறேன் ப்ரோ. கவனமாக போங்க ப்ரோ. இப்போ எப்படிங்க இந்த கேமராவை பிடிங்க ப்ரோ. நான் வந்து வர்றதுக்கு கவனம் ப்ரோ. திருப்புங்க ப்ரோ. கவனம் ப்ரோ. ஒரு மாதிரி வந்துட்டேன் ப்ரோ. உள்ள வந்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே பார்க்க வழியில் ஒன்றும் தெரியுது. பகல் இந்த இரவில் பார்க்க ஒன்றுமே இந்த ரெஸ்கியூ டீம் பேர் அங்கே வந்து காப்பாற்ற எனக்கு வந்தான் ப்ரோ. தெரியல ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. இதுலேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு வெளியில் எதுவுமே தெரியலை ப்ரோ. உண்மையாகவே என்னது ப்ரோ? முழு பவுடரே ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆனால் இதுக்குள்ள எந்த விதமாக வெளிச்சம் ப்ரோ. நீங்கள் சொல்ல சரிதான் ப்ரோ. இதில் வந்து நிலா தெரியுது ப்ரோ. வெளியில் வந்து பார்க்க நிலா தெரியுது. பட் அதில் எங்களுக்கு உள்ள வெளிச்சம் எதுவுமே வரையில ப்ரோ. பௌர்ணமியாக இருக்குது ப்ரோ இன்றைக்கி ப்ரோ. நம்ம ஒன்றை வந்து நோட் பண்ண மறந்துட்டோம் ப்ரோ. இதில் வந்து அந்த புத்து இருக்குது ப்ரோ. அதில் நம்ம இந்த காலமாக பார்த்தோமே எங்கே போகிறேன்னு தெரியல ப்ரோ. நம்ம மேலே இருக்கோம் ப்ரோ. ரொம்ப பயமாக இருக்கு ப்ரோ. கூடாங்க ப்ரோ. ஆள் மூச்சு எழுதுறாங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ரோ. கொஞ்சம் போயிடும் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ஏதோ அமானுஷமாக தோணுது ப்ரோ. கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஸோ இதை நமக்கு இதில் ஒரு ஊர்ந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இதில் நம்ம பெரிய உயரத்தில் இருக்கோம் ப்ரோ. கீழே புத்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே புத்து இருக்குது ப்ரோ. நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு போல இருக்குது ப்ரோ. ப்ரோ நம்ம இதில் மரத்துக்கு கீழே தான் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து அந்த கொடியெல்லாம் படர்ந்துருக்கு ப்ரோ. ஸோ நம்ம வந்து இதில் நம்ம வெளியில் போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ரோ. நம்ம கீழே இறங்கி வந்து ப்ரோ அந்த இதில் வந்து ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருந்துச்சா ப்ரோ? இந்த கட்டில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த காட்டையே நான் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ. முதல் ஒழுங்காக தான் ப்ரோ. நம்ம இதை இந்த இடத்த விட்டு போயிடுவோம் ப்ரோ. வாங்க ப்ரோ போயிடுவோம். ஸோ நான் உன்னதுமே இறங்குறேன் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு இறங்குறேன் ப்ரோ. நீங்கள் கீழே ஏதோ இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு இறங்குறேன். நீங்கள் இருங்க ப்ரோ. நான் கீழே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ. கீழே ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ. நான் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. கவனமாக வாங்க ப்ரோ. கவனமாக வாங்க ப்ரோ. கவனம் வாங்க. ப்ரோ ரொம்ப மூச்சு வாங்குது ப்ரோ. இங்கே பேர் சரியான ஆக்சிஜன் கிடைக்கல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இந்த மரத்துக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை மறந்துட்டோம் ப்ரோ. இது அந்த மரத்து ப்ரோ இது இரவு நேரம் ப்ரோ. நம்ம போய் ஆகணும் ப்ரோ. நீங்கள் இதுக்கு கீழே போக ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இதுக்கு கீழே கொஞ்சம் போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. என்ன விட்டுட்டு ஓடாதீங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இந்த கேமரா பிடிங்க ப்ரோ. கேமரா பிடிங்க ப்ரோ. இதை மாட்டிக்க வேணாம் ப்ரோ. மூடி ப்ரோ. ரொம்ப கலைக்குது. இந்த இளம்பரத்துக்கு கீழே போக மாட்டாங்க. இந்த இளங்கரத்து பக்கத்துல போக மாட்டாங்க. இந்த இடத்த விட்டு போங்க ப்ரோ. உண்மையாகவே இதில் ஏதோ அமானுஷம் இருக்குது ப்ரோ. இதில் வந்து ப்ரோ இது எப்படி சுற்றுதுன்னு தெரியல ப்ரோ. இது எப்படி சுற்றுதுன்னு தெரியல ப்ரோ. நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரோ. இது எப்படி சுற்றுதுன்னு தெரியல ப்ரோ. ஐயோ ப்ரோ.
ப்ரோ நீங்கள் அங்கே நிற்கிறீங்களா ப்ரோ நீங்கள் நிற்கிறீங்க ப்ரோ நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா ப்ரோ ப்ரோ போயிடும் நமக்கு தேவையில்லை ப்ரோ இழந்த மரத்தை இதுவே கடைசியாக பார்த்து தான் இருக்கட்டும் ப்ரோ